ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானு கிச்சன். காலையில எந்திரிச்சா என்ன டிஃபன் செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷன் மண்டைய பிச்சுக்கலாம்னு இருந்துச்சு. நேத்து ஷாப்பிங் போயிருந்தா அங்க இந்த சேமியா கண்ணில் தென்பட்டுச்சு. ராகி சேமியா. சரி உடம்புக்கு நல்லது தானே ஆரோக்கியமானட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். கொஞ்ச நேரமா உப்பு போட்ட தண்ணியில ஊற வச்சுட்டு அப்புறமா பிழிஞ்சிட்டு தண்ணிலாம் இந்த மாதிரி கொப்பரையில இட்லி கொப்பரையில வச்சு நல்லா அவிச்சு எடுத்தாச்சு. இப்போ கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. ரொம்பலாம் வதங்க தேவையில்லை. கொஞ்சம் கடி போடுற மாதிரி இருக்கணும் வாய்க்கு. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது வதங்கினது இப்போ நம்ம அவிச்சு வச்ச ராகி சேமா போட்டால் பூவாக இருக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை இப்படியே உப்புமா மாதிரி சாப்பிட்டாலும் சூப்பராக தான் இருக்கும். ஆனால் என் பொண்ணுக்கு சர்க்கரை போட்டு கொடுத்தா தான் பிடிக்கும். அதனால் அவளுக்கு நான் இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுட்டு நெய் ஊற்றிட்டு வெள்ளை சர்க்கரை சீனி இருக்கு இல்லையா அது சேர்த்துருக்கேன். நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்றவங்க அந்த மாதிரி போட்டு சாப்பிடலாம். நல்லது உடம்புக்கு. தேங்காய் துருவலும் சேர்த்து சாப்பிட கொடுத்துட்டேன். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.